முறைகேடாக சோலார் பேனலுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் செய்யப்பட்டு முறைகேடாக ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதோடைய மொத்த அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் முறைகேடாக 20 நாள் 25 நாள் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரோம். யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்குதோ லோட் ஃப்ளோ இல்லாமல் பண்ணவங்கலாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் முழுசும் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஜிட்டல் டேட்டா இல்லை, எல்லாம் மேனுவல் டேட்டா எடுத்து அசஸ் பண்ற வேலையில் அதுல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டக்டருடைய ஊழல் எல்லாம், அந்த முறைகேடு எல்லாம், அந்த டெண்டர்ல 9 டெண்டர்ல நடந்த முறைகேடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமா தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டிஎன்ஏபியில் இருக்கிற ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்டாக், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, எல்லா ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் வந்து கடந்த 2 வாரங்களா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஊழியர்கள் 40 டீமுக்கு மேல போட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் பண்ற வேலையும் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா இல்ல தெர்மல் எப்படி தெர்மல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோட செலவினங்கள் எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அடைக்கணும். தெர்மல் பவர் பிளான்ட்டோடைய எக்ஸ்பென்ஸ், அதோடைய ரெவன்யூ எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அதோடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம கோல் வந்து ஒரு சில தெர்மல் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். மத்த எல்லாமே இங்க டிஎன்பிஎல் நம்ம என்டிபிசி மூலமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். எதெல்லாம் சந்தேகம் இருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதாவது இதுதான் என்னன்னா கொள்முதல் அந்த காலகட்டத்தில் நாங்க வந்து இங்க போய் 21 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. சரியா? இது வந்து போன கடந்த ஆட்சியில 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகள்ல இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சோ அது வந்து ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்க டாக்குமெண்டடா சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடா சரி பண்ணி செய்ய தெரியும். அதையே மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்ல தான் அந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளா செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா? அதுலயும் மிஸ் பண்ற விஷயங்கள் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிருக்கும்.